ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்டார கல்வி அதிகாரி பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் டெட்டு எனக்கு கிளியர் பண்ணலை. ஒரு 2 மார்க் 3 மார்க் இது மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரிலாம் இங்கே கால் பண்ணி கேட்குறீங்க. இப்போது இந்த பிஓ பொறுத்தளவில் இதுக்கு டெட்டு தேவையில்லை. ஓகேங்களா? இது யூஜிடிஆர்பிக்கு தான் நீங்கள் பேப்பர் 2 பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் பிஓக்கு நீங்கள் டெட்டு வேணுமா அப்படின்னா டெட்டு தேவையில்லை. ஒருவேளை இது மாதிரி டெட்டு மிஸ் ஆனவங்களுக்கெலாம் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஓவாக இருக்கும். நம்ம எல்லாமே சக்ஸஸாக அப்படியே கொண்டு போயிட்டு இப்போ நான் டெட்டு பாஸு, இப்போ பேப்பர் 1 நான் பாஸு, பேப்பர் 2 பாஸு அப்படின்னு நமக்கு தொடர்ந்து சக்ஸஸாக இருந்துச்சுன்னா கூட நம்மளுடைய அந்த ஒரு கான்ஃபிடென்ட் சில பேர்த்துக்கு டவுனாக நான் அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம தான் தொடர்ந்து எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அலட்சியமாக இருப்போம். இந்த விட்டதை அதாவது மிஸ் பண்ணவங்களுக்கு அதோட வலி ரொம்பவே இருக்கும். ஓகேவா? தொடர்ந்து படிச்சுட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிற இந்த டெட்டில் கூட உன்னால் பாஸ் பண்ண முடியலையா அப்படின்னு எவ்வளவோ நமக்கு ஃபேமிலியில் நிறைய பேச்செல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதெல்லாம் ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நான் டெட்டு கிளியர் பண்ணலை, அடுத்த டெட்டு வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஏன்னா நீங்கள் டெட்டு எழுதினாலும் கூட டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் கூட உங்களுக்கு போஸ்டிங் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு காம்படிஷன் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதணும். பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஜிடி எழுதணும். பேப்பர் 2 அப்படின்னா நீங்கள் யூஜிடிஆர்பி எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் பிஓ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தமிழ் தகுதி தேர்வு, ஓகேவா, இது 150 மார்க்கில் நமக்கு தமிழ் தகுதி தேர்வு நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அடுத்தது இந்த மேஜர். ஓகேங்களா? அந்த 150 கொஸ்டினில் நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய அந்த ஜாப்பை நிர்ணயம் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த எதை நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அதை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபயரோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு ஒரு பிரதர் கூட அந்த டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்ல விரும்பலை, அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி கேட்டிருந்தார். ஓகேவா? ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ கூட இது இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நல்லா எஃபர்ட் போடுங்க. ஓகேவா? நல்ல எஃபர்ட் போட்டால் நீங்கள் யூஜிடிஆர்பியில் எவ்வளோ சேலரி நீங்கள் வாங்குறீங்களோ அதை விட அதிகமான சேலரி இந்த பிஓவில் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று அது டீச்சிங் போஸ்ட்டு, இது நான் டீச்சிங் போஸ்ட்டு. இது ஒரு கெத்தான ஒரு அதிகாரி, வட்டார கல்வி அதிகாரிக்கு உண்டான போஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் யூஜி நீங்கள் பேப்பர் 2 பாஸ் பண்ணி நீங்கள் யூஜி அதில் ஜாப் போயிருந்தாலும் கூட ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸை தான் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த பிஓ அதிகாரி ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு 40 to 50 ஸ்கூல் வரைக்கும் உங்கள் கையில் இருக்கும். அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் நீங்கள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதை நல்ல மைண்டில் வச்சுட்டு அந்த விட்டதை பிடிக்கணுங்கிற ஒரு ஃபயரோட இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பின் வாங்காமல் நம்ம அடுத்த ஸ்டெப்பை நோக்கி என்ன பண்ணணும், முடிஞ்சதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? நமக்கு டைம் இருக்குது, முக்கியமாக டைம் இருக்குது. நீங்கள் இந்த பீரியட் இது ஒரு கோல்டன் பீரியட் நினச்சிக்கோங்க. நமக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக எக்ஸாம் வரதான் போகுது. அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நமக்கு என்னென்ன ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே 1 by 1 வரும். ஓகேவா? நமக்கு அதில் ஃபஸ்ட் எக்ஸாம் கூட பிஓவாக இருக்கும், அடுத்தது தான் யூஜிடிஆர்பி கூட இருக்கும். ஏன்னா நமக்கு பிஓன்றது லாஸ்ட் இயரே கொடுத்த பிளானர். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா உங்கள் கையில் ஒரு யூஜி ப்ளஸ் ஒரு பிஎட் இருந்தால் போதும். ஓகேவா? அது நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலபஸை எடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுங்க, அதுக்கு ஏற்ற மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுங்கள், நல்லா ரீட் பண்ணுங்கள், நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகேவா? இல்லை என்கிட்ட 1லேருந்து 6th 12th வரைக்கும் புக்கு இருக்குது, அதான் நான் டெட்டுக்கும் படித்தேன், அதை தான் நான் படிப்பேன் அப்படின்னா அது உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் எந்தளவுக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படின்றது, அது நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளோ உங்களுக்கு யூனிக்கான ப்ரிப்ரேஷனை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய ஸ்கோரிங் இருக்கும். ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும்.
ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.